இன்னைக்கான மார்க்கெட்ல நிஃப்டில இருந்து பேங்க் நிஃப்டில இருந்து ஸ்டாக் எல்லாமே சின்ன ஒரு அப் ட்ரெண்ட்ல மேல வந்திருக்காங்க. ஆனா இந்த அப் ட்ரெண்டை பயன்படுத்தி ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சா அப்படின்னா நோ. ஸ்டாக்ல கண்டிப்பாக ஸ்விங் ட்ரேடிங்லயா இருக்கட்டும், இன்ட்ராடே ட்ரேடிங்லயா இருக்கட்டும் ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சுங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்டாக்ல மேல போகும்போது என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஆனா ஆப்ஷன் ட்ரேடிங் கஷ்டப்படுத்திருச்சு. ஆப்ஷன் செல்லிங்கா இருக்கட்டும், ஆப்ஷன் பையிங்கா இருக்கட்டும், இன்னைக்கு ஒவ்வொரு கேண்டிலுமே ரொம்ப பெருசா இருந்துச்சுங்க. நிஃப்டில ட்ரேடு பண்ணும்போது சைடுவேஸ்ல போன மாதிரி இருக்கா. ஆனால் இங்கிருந்து டவுன் வந்ததே பார்க்குறீங்க அப்படின்னா 300 பாயிண்ட் டவுன் வந்திருக்காங்க. திரும்ப இங்கிருந்து மேலே போனது பார்க்குறீங்க அப்படின்னா 400 பாயிண்ட் மேலே போயிருக்காங்க. நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் அளவுக்கு நல்லா கீழே மேலே போச்சு. அப்படி போகும்போது இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இங்கே போடும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுவாங்க இல்லையா. ஏன்னா நிஃப்டியில் 100 பாயிண்ட்டுக்கு மேலாம் ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது, போடவும் முடியாது. ஸோ அப்படி ட்ரேடு பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுங்க. ஆப்ஷன் செல்லிங்லேயும் அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஆனால் ஸ்டாக்ல ரெண்டுலேயும் எடுத்த லாஸை நான் ரெக்கவரி பண்ணிட்டேன். இதான் ஷேர் மார்க்கெட்டுங்க. நீங்கள் ட்ரேடிங்கில் வந்துட்டாலே இதெல்லாம் கடைபிடிக்க பாருங்கள். எமோஷனலாக ட்ரேடு பண்ணாதீங்க. கமிட்மெண்ட் எல்லாமே இருக்க தான் செய்யும், எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்காக பங்குச்சந்தை உங்களுக்காக வேலை செய்யாது இல்லையா. நம்ம தான் சரியாக பண்ணி ஆகணும். இது ஒரு பிஸ்னஸ். ஒரு 1 இயர் ஃபுல்லாக ட்ரேடு பண்ணுறீங்களா, ஒரு 4 மாதம் லாஸ் கொடுக்க தான் செய்யும். இதுதான் பங்குச்சந்தை. ஒரு 1 மந்த் ஃபுல்லாக ட்ரேடு பண்ணுறீங்களா, ஒரு 10 நாள் லாஸ் கொடுக்க தான் செய்யும். வேறு எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஆனால் மந்த் எண்டில் பார்க்கும்போது நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இயர் எண்டில் பார்க்கும்போது நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு நாள் அந்த 1 ஹவருக்காக உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. சரி, ஓகே. இன்றைக்கி நான் மார்க்கெட் இப்படி தான் போயிருக்கு. இது எதிர்பார்த்தது தாங்க. இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக மேலே வருவாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய கேப் டவுன் வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால கண்டிப்பாக மேலே வருவாங்க. இதை நம்ம நேற்று வீடியோலேயே எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் முக்கியமான பாயிண்ட்லாம் வரைஞ்சி கொடுத்துருந்தோம். மேலே தான் வந்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேடு பண்ணுறது, எது முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கலாம் பார்க்கலாங்க. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, எமோஷனலாக ட்ரேடு பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ட்ரேடு பண்ணுறது, இந்த மாதிரி பங்குச்சந்தையை பற்றி ப்ராப்பராக கற்றுக்காம ட்ரேடு பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே இந்த புக்கில் வரக்கூடிய கேரக்டர் ட்ரேடு பண்ணும். ஆரம்பத்தில் ட்ரேடு பண்ணும். அவனை திருத்தக்கூடியவங்க தான் ஆசான். ஒரு 10 ஆசான்கள் வருவாங்க. ஒவ்வொரு ஆசானுக்கும் ஒவ்வொன்று தெரிஞ்சிருக்கும். நல்ல பிரம்மாண்டமான ஸ்டோரி தான். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 சேர்த்து படிக்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். நீங்க புத்தகமே படிக்க மாட்டீங்க அப்படின்னாலும் புக்கு படிக்கிற ஹேபிட் உருவாகும். புக்கு படிக்கிற பழக்கம் வந்துடும். ஏன்னா கதை அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா கூட்டு போயிருவங்கள. அதே நேரத்தில் ட்ரேடிங்குமே கத்துக்குவீங்க. வாழ்க்கையை பத்தியுமே கத்துப்பீங்க. ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நீங்க ஷேர் மார்க்கெட்டை பாக்குற பார்வை வேற மாதிரி இருக்குங்க. ஓ, இதுதான் பங்குச்சந்தையா, இவ்வளவு நாட்கள் இது தெரியாம போச்சு, இந்த மாதிரி நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சோ ஒரு நாளைக்கு ஒரு ½ அன் அவர் டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா புக்கு படிங்க. புக்கு படிக்கிறதும் வாழ்க்கையை மாத்திடுங்க. சரி, ஓகே. அதே மாதிரி புக்கு படிச்ச எல்லாருமே அந்த கோர்ஸுமே வாங்கிக்கோங்க. புக்கு படிக்கிற எல்லாருக்குமே ஃப்ரீயா கோர்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு 5000 10,000 சார்ஜ் வச்சாலும் ஒரு 2 பேர் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. நான் அப்படி கொடுக்க விரும்பலைங்க. புக்கு நீங்க வாங்கி படிச்சிருந்தாலும் நான் ஃப்ரீயா இப்போதைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் சென்செக்ஸ் பார்த்துடலாங்க. சென்செக்ஸ்ல 1 டே டைம் ஃப்ரேம்ல எப்படி இருக்குது. ஒரு பெரிய கேப் டவுன் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பயங்காட்டிட்டு அப்படியே மேலே வந்தாங்க. எதிர்பார்த்தது தான் இது. மேலே வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி வந்தாங்க. எஸ், இங்கே ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்குதுங்க. அந்த ஒரு பாயிண்ட்டை தான் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் மேலே வந்திருக்குது. இப்போ அடுத்த ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா 1 டே டைம் ஃப்ரேமில் 1 டே டைம் ஃப்ரேமில் மேலே போகணும் பங்குச்சந்தை அப்படின்னா, இனிமேல் புதிய உச்சத்துக்கு போகணும் அப்படின்னா 78,780. சரி, ஓகே. அதுவே இங்கே ஒரு ப்ரீவியஸ் கை இருக்கு பாருங்கள். இது 1 ஹவருக்கு. ஸோ 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஒரு 22,670 இருக்கு இல்லையாங்க. இதான் 1 ஹவரில் அடுத்த முக்கியமான ப்ரீவியஸ் கை. நாளைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மேலே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா பங்குச்சந்தை மேலே போகலாம். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடு பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் போடுங்க. மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரே ட்ரேடு மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அதுதான் ஒரு பெஸ்ட்டு ஆசான் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணுறீங்க இல்லையா, அந்த இது உங்களை திருத்துங்க. அது கண்டிப்பாக எல்லாத்துலேயும் பண்ணிட முடியாது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணுறது. ஆனால் உங்களுக்கு டிசிப்ளின் இல்லை, எமோஷனலாக ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணுறது. அதை பண்ணிட்டாலே போதும். நீங்கள் டிசிப்ளினாக ட்ரேடு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே. 1 ஹவரில் ப்ரீவியஸ் கை பார்த்தாச்சு. ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல இருக்குதுங்க. இந்த 22,280 இருக்கு இல்லையா, இதை கீழே பிரேக் அவுட் பண்ணுறேன். கீழே போகலாம். 5 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் கை 22,700ங்க. இதை மேலே பிரேக் அவுட் பண்ணுறேன்னா மேலே போகலாம்.
அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 22,280 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை பேங்க் நிஃப்டிக்கு முன்னாடி சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். இப்போ நான் நிஃப்டிக்கு வந்து சொல்லிட்டு இருந்திருக்கேன். சரி, ஓகே. ஸோ 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸுக்கு இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா, 74,800 இருக்கு இல்லையா, இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா நிஃப்டி மாதிரியே சேம் தாங்க, 73,660 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன் கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் கொஞ்சம் தான் மாறப்போகுது இந்த இடத்துல இருந்து. ஸோ ப்ரீவியஸ் ஹை வந்து 74,850ங்க. இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ 73,400 இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து வரலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் நேற்று வரைஞ்சிருந்தோம், அதை வந்து இன்னும் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணலங்க. ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இந்த இடம் தான். 1 டேயில் வந்து இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு 1 ஹவர் அதை எடுத்துக்கலாம். ஸோ 1 டேயில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 51,930 வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம். அதுவே வந்து 1 ஹவர் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு பேங்க் நிஃப்டியில் இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ஹை இருக்கா 50,760 இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 50,110 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் வந்து 50,760ங்க. இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 50,030 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். ஸோ நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் சரியாக ட்ரேடு வந்து பண்ணால் மட்டும்தான் லாபம் வந்து வரப்போகுது. மூணுலேயுமே லாபம் வந்து பண்ண முடியுங்க. ஆனால் நீங்கள் சரியாக வந்து ட்ரேடு வந்து பண்ணணும். ட்ரேடிங்கை பற்றி தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேடிங் வந்து கற்றுக்க பாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரேடிங் வந்து கற்றுக்காமலேயே லாஸ் வந்து பண்ணிட்டு அதை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஒரே ஒரு முறை வந்து ட்ரேடிங்கை வந்து ப்ராப்பராக வந்து படிச்சுட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணி பாருங்க. ரியல் அமௌண்ட் கூட போட வேணாம். பேப்பர் ட்ரேடிங் அப்ளிகேஷன் வந்து ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேடு வந்து பண்ணி பாருங்க. லாஸ் வருது அப்படின்னா பேப்பர் ட்ரேடிங்ல தான் லாஸ் வந்துருக்கும், ரியல் அமௌண்ட்ல வந்து லாஸ் வந்துருக்காது. வேற ஸ்ட்ராட்டஜி மாத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல வந்து லாஸ் வந்து பண்ணாம ப்ராப்பரா வந்து கத்துக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ண பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.